உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளில் ஒரு வசனத்தை பார்ப்போம். உபாகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் பின்பாகம் சொல்கிறது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி. அப்போ பாருங்க, இந்த வசனம் அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வாயா? கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீ பாருங்க, இந்த தேசத்தில் பாருங்க நிறைய கடன் பிரச்சனையோடு கூட இருக்கிறாங்க. தேசத்தில் இருக்கிற கவர்மெண்ட் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களே என்ன செய்யறாங்க? கடன் வாங்குறாங்க. இப்படிப்பட்ட கடன் பிரச்சனையினால நிறைய ஜனங்கள் நோயோடு கூட அநேக பிரச்சனையோடு கூட இருக்கிறாங்க. கடன் பிரச்சனையினால தற்கொலை எண்ணத்தோடு கூட இருக்கிற ஜனங்கள் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். வார்த்தையின்படி மெரிசனா வேதாகத்தின்படி ஆண்டோடைய சமூகத்தில் செய்யணும், உட்காரணும். பாருங்க, ஆண்டவர் நமக்கு செய்தாங்க. 5 அப்பத்தையும் 2 மீன்களை ஆசீர்வதித்தார். அதே போல நம்முடைய சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது, உன் கையின் பிராசத்தை நீ சாப்பிடுவாய், நன்மையும் பாக்கியும் உனக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்போ நன்மையும் பாக்கியும் நமக்கு உண்டாகணும். மெரிசனம் அநேகருக்கு நம்ம கடன் கொடுக்கிறவர்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். பாருங்க, 2 ராஜாக்கள் நம்ம பார்க்கிறோம். அதுல ஒரு விதையுடைய தீர்க்கதரிசியினுடைய மனைவி பாருங்க, அவன் ஊரு கூட எண்ணெய் வைத்து அவள் கடனெல்லாம் அடங்கிய கர்த்தர் அவளுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருந்தார். அதே போல நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்க வேண்டுமானால், நமக்கு முன்பாக திறந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நேய ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய பாதத்தில் வேதத்தில் வாசித்து தியானிக்கிறவர்களாக இவர் காணப்படப்படுது. கர்த்தர் நம்மளை ஆண்டவர் உச்சரமான கோதுமையினாலும் கண்மணி மேலே தேடுவது போல யோசித்து திருப்தி ஆக்குவார். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.